Hi kids. In today's maths video, let us take unit 6. Okay. Let us learn fraction. Unit 6 fraction. Okay. So what is fraction? Here see one cake is there. So now the cake is cut into how many parts? 4 parts. Okay. I wanted to give this cake to 4 persons. 4 பேருக்கு நான் அந்த கேக்கை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணணும்? ஒரு நைஃப் எடுத்து I am going to cut this cake into 4 parts. 4 பங்கா கட் பண்ணி I am going to give each piece to each one. Okay? So 4 parts. So how many parts? 4 parts make one whole cake. Okay? Here see there is one flag is here. Okay, so here the pictures given above are divided into equal parts. Okay, now we are going to study how many parts they are divided. ஒவ்வொரு ஃபிகர்லையும் ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஃப்ளாகில் ஆரஞ்ச் கலர், ஒயிட் கலர் அண்ட் க்ரீன் கலர் ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ நவ் let us note down here picture name and how many equal parts. ஸோ ஒவ்வொரு பிக்சரும் எவ்வளோ how many equal பார்ட்ஸாக டிவைட் ஆகிருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். The first picture flag how many parts? 1, 2, 3. So how many equal parts there? There 3 flagல. Okay, next one is number rod. Number rodல பாருங்க how many equal parts? ஆரஞ்சு கலர் இருக்குது, violet, திரும்ப ஆரஞ்சு, violet. 1, 2, 3, 4. இது எத்தனை டிவைடட் ஆகிருக்கு? 4 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் ஆகிருக்கு நம்பர் ராட். நெக்ஸ்ட் சாக்லேட். டெய்ரி மில்க் வாங்கினீங்கன்னா அதில் சாக்லேட்ஸ் பாராக இருக்கும் இல்லையா? ஸோ அது ஈக்குவல் பார்ட்ஸாக யூ கேன் டிவைட் த டெய்ரி மில்க். இங்கே இந்த சாக்லேட் எடுத்துக்கலாம். இதில் எத்தனை இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 6 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் ஆகிருக்கு. திஸ் இஸ் பாம் ஃப்ரூட். பாம் ஃப்ரூட்டை பார்த்தீங்கன்னா இப்படி என்ன பண்ணலாம்? 1, 2, 3 3 ஃப்ரூட் இதிலேருந்து எடுக்கலாம், 3 பார்ட். ஸோ 3. அண்ட் தென் லேபிள். ஸோ இங்கே லேபிள் எத்தனை லேபிள் இருக்குது பாருங்கள். ஸோ பக்கத்தில் வச்சு பார்த்தா தெரியுதா? ஸோ 2, 4, 6, 8 லேபிள்ஸ் ஆர் தேர். ஹவு மெனி லேபிள்ஸ் ஆர் தேர்? 8 லேபிள்ஸ். ஸோ ஹியர் லீஃப். லீஃபில் வந்து அந்த சென்டர் பார்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா we can divide the leaf into 2 equal parts. ஸோ உள்ள சின்ன லைன்ஸ் எல்லாம் நான் எடுத்துக்கல. ஓகே, ஸோ எந்த ஆப்ஜெக்ட் எடுத்தாலும் we can cut into equal parts. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள், திஸ் ஸ்கொயர், ட்ரையாங்கிள். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி கட் பண்ணியிருக்காங்க? 4 ஈக்குவல் பார்ட்ஸாக we can divide. இதுலேயும் 4 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணலாம். இதில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது? 1, 2, 3, 4. இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6. ஸோ ஒவ்வொன்றையும் நம்ம என்ன பண்ணலாம்? டிவைட் பண்ணலாம். ஸோ இந்த பார்ட்ஸ் டிவைட் பண்ணுறதை எப்படி நம்ம சொல்ல போகிறோன்னு பார்ப்போம். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் அப்சர்வ் த ஃபாலோயிங் பிக்சர்ஸ் அண்ட் ரைட் ஹவு மெனி ஈக்குவல் பார்ட்ஸ் ஆர் தே டிவைடட் இன்டூ. ஸோ இதில் எத்தனை பார்ட்ஸாக டிவைட் ஆகிருக்கு? சர்க்கிள் ரைட் ஹியர் 2. ஹியர் 1, 2, 3, 4. Here how many parts? 1, 2, 3, 4, 5, 6. Here 1, 2, 3, 4. So இவ்வளோ ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் ஆகிருக்கு. ஸோ தீஸ் டூ ஆர் ஹோம்ஒர்க். ட்ரா ஸ்கொயர் அண்ட் சர்க்கிள். ஒரு ஸ்கொயர் வரைங்க, ஒரு சர்க்கிள் வரைங்க. மேக் இட் இன்ட்டு 4 ஈக்குவல் பார்ட்ஸ். இந்த மாதிரி இது மாதிரி தெரியுது இல்லையா? ஸ்கொயரை 4 ஈக்குவல் பார்ட்ஸ் தெரிஞ்சிருச்சு. சர்க்கிளை எப்படி பண்ணுறது? இன்னொரு ஒரு லைன் இப்படி க்ராஸாக ஒரு லைன் ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிங்கன்னா யூ கேன் மேக் இட் அஸ் அ 4 ஈக்குவல் பார்ட்ஸ். ஓகே, ட்ரா கிட்ஸ். அடுத்து ட்ரா எ ரெக்டாங்கிள் அண்ட் டிவைட் இட் இன்ட்டு 8 ஈக்குவல் பார்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் வரைங்க. இந்த ரெக்டாங்கிளில் எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்குது? 6 ஈக்குவல் பார்ட்ஸ் ஆர் தேர். நீங்கள் வரைகிற ரெக்டாங்கிளில் 8 இருக்கணும். அப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த ரெக்டாங்கிளே கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிட்டு 1 more லைன் ஆட் பண்ணிங்கன்னா 8 பார்ட்ஸ் வந்துடும். ஓகே கிட்ஸ், ஸோ ட்ரை திஸ். தீஸ் டூஸ் ஆர் ஹோம்ஒர்க். ஈக்குவல் பார்ட்ஸ், ஒரு ஆப்ஜெக்டை ஈக்குவல் பார்ட்ஸாக எப்படி டிவைட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் எக்ஸசைஸ் 6.1. ஓகே, திஸ் இஸ் நோன் அஸ் ஈக்குவல் பார்ட்ஸ். Next one, we are going to
find the fractional part of a collection. இப்போ equal parts divide பண்ணுறது தெரிஞ்சிச்சு. fractional part எப்படி எடுக்கிறது? color pencil box. How many colors are there? How many pencils are there? 10 pencils are there. அதில் ஒவ்வொரு கலரும் எத்தனை இருக்குது? 2. ரெட் கலர் 2 இருக்குது, க்ரீன் 2 இருக்குது. ஸோ black, brown, orange எல்லாமே 2 2ஆக இருக்குது. ஸோ how to represent this? இதில் ரெட் கலர் எத்தனை இருக்குது அப்படின்னா out of 10, 2 is red. ஓகே, ஸோ represent 2 parts of whole. இப்போ பாரு ஒவ்வொரு கலரையும் எழுது. violet color pencil, the fractional part of violet is 2. The fractional part of green is 2. ஸோ ஒவ்வொரு கலரும் whole pencil boxல எத்தனை இருக்குங்கிறத எழுதணும்னா how to represent this? That is known as fractional part. fractional partனா என்ன? இப்போ the fractional part of red color is 2/10. out of 10 red எத்தனை இருக்கு? 2. அதான் 2/10. that is known as fractional part. okay, so here Priya bought half kg of beetroot. half kg beetroot வந்து பிரியா வாங்கிட்டு வரா. half kgல எத்தனை beetroot இருக்கு? 1 2 3 4 5 beetroots are there. இந்த 5 beetrootsல வந்து என்ன பண்ணியிருக்காங்க? find the fractional part of a circled and uncircled beetroots. எத்தனை பீட்ரூட்டை சர்க்கிள் பண்ணியிருக்காங்க, எத்தனை பீட்ரூட்டை சர்க்கிள் பண்ணலை அப்படிங்கிறத ஃப்ராக்ஷனல் பார்ட்டில் எழுதணும்னா எப்படி எழுதுறது? how to write? the fractional part of the circled beetroots. எத்தனை பீட்ரூட் சர்க்கிள் ஆகிருக்கு? 1 2 3. ஸோ 3 beetroots are circled out of how many? 5. ஸோ டோட்டல் பீட்ரூட்ஸை கீழே எழுதணும். மேலே என்ன கேட்டிருக்காங்க? சர்க்கிள்டுனா you have to count the circle beetroots. சரி, செகண்ட் ஒன் the fractional part of uncircled. uncircled எத்தனை? 2. 2 மேலே எழுதுங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பீட்ரூட்ஸ் கீழே எழுதணும். இப்படி தான் fractional part எழுதணும். ஸோ this is known as fractional part of the total beetroot. ஓகே, fractional partனா என்ன? ஹோல் திங்கில் அது எத்தனை அப்படிங்கிறது கவுண்ட் பண்ணி எழுதுறது தான் என்னது? fractional part. so we are learning fractional part. okay, so here the exercise, see the exercise. so here how many flowers are there? 1 2 3 4 5 6 7 flowers are there. how many of them are circled? see, how many of them are circled? 1 2 3 4 flowers are circled. so first என்ன எழுதுறீங்க? fractional part எப்படி எழுதணும்? so 4 flowers are circled out of how many? 7. so first total number of flowers count பண்ணி கீழே போடணும். and then how many circleங்கிறது fractional part. so this is the fractional part of circled flower. so இது மாதிரி கேரட் எத்தனை சர்க்கிள் ஆகிருக்கு, பீட்ரூட் எத்தனை சர்க்கிள் ஆகிருக்கு அப்படிங்கிற fractional பார்ட்டை நீங்கள் எழுதணும். this is homework. okay, so இங்கே match the following பண்ணலாமா? match the following. இப்போ இது பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குது? டோட்டல் 3 6 9. டோட்டல் 9. அதில் எத்தனை வந்து நம்ம க்ராஸ் பண்ணியிருக்காங்க? 1 2 3 4. ஸோ இதோட ஃப்ராக்ஷனல் பார்ட் என்ன? 4/9. எங்கே இருக்குது 4/9? இங்கே இருக்குது. ஸோ மேட்ச் திஸ். ஹியர் 3 6 7. ஸோ எத்தனை பால்ஸ் இருக்குது? 7 பால்ஸ் இருக்குது. அதில் எத்தனை க்ராஸ் பண்ணியிருக்காங்க? 1 2 3. ஸோ ஃப்ராக்ஷனல் பார்ட் ஆஃப் திஸ் இஸ் 3/7. எங்கே இருக்குது 3/7? ஸோ மேட்ச் திஸ். நெக்ஸ்ட் இந்த டம்ளர்ஸில் how many tumblers are there? 3 4 5. 5 tumblers. out of 5 tumblers how many are crossed out? 2. so the fractional part of this is 2/5. okay, so this is fractional part. total number கீழே எழுதணும் and how many crossedங்கிறது மேலே எழுதணும். that is known as fractional part. okay, so இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த fractional part கொடுத்துட்டாங்க. you are going to strike out that. எப்படி எத்தனையை வந்து நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம் அல்லது சர்க்கிள் பண்ணலாம். ஓகே, ஸோ மார்க் த கிவன் பிக்சர்ஸ் வித் த ஃப்ராக்ஷன்ஸ் கிவன் பிலோ. இங்கே 3/8 அப்படின்னா மொத்தம் எத்தனை பென்சில் இருக்குது? 8 பென்சில்ஸ் ஆர் தேர். ஓகே, அப்போ 3 பென்சில்ஸை நம்ம மார்க் பண்ணணும். ஸோ ஹவு ஐ எம் கோயிங் டு மார்க்? ஐ எம் கோயிங் டு ஸ்ட்ரைக் அவுட் 1 2 3. ஓகே, ஸோ இங்கே 2. இந்த ஆரஞ்சஸில் நீங்கள் 2 ஆரஞ்சை பாயிண்ட் அவுட் பண்ணணும், மார்க் பண்ணணும்.
ஸோ இங்கே ஆப்பிளில் 5 ஆப்பிள்ஸை நீங்கள் மார்க் பண்ணணும். ஓகே, these 2 are homework for you. ஓகே கிட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நம்ம ஃப்ராக்ஷன் எழுதுகிறோம் இல்லையா, அதோட நேம் என்ன, நொட்டேஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். நொட்டேஷன் என்ன, தட் இஸ் நேம் ஆஃப் த பார்ட்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேஸ்கெட்டில் எத்தனை கோவா இருக்குது, கோவானா கொய்யாப்பழம். ஓகே, there are 10 govas in this basket. இந்த பேஸ்கெட்டில் எத்தனை கோவாஸ் இருக்குது, 10 govas. there are 10 govas in the basket. அப்போ ஹோல் 10 govasங்கிறது என்ன, ஹோல். ஓகே, ஸோ அதில் 4 govas. if we take 4 govas, what is the 4 govas மட்டும் நீ தனியாக எடுத்து வைக்கிற. ஓகே, what is the fractional part of this? fractional partனா எப்படி எழுதுவ, 4 govas நான் எடுத்து வச்சுட்டேன். எதுலேருந்து, இந்த பேஸ்கெட்லேருந்து. டோட்டல் எத்தனை இருந்தது, 10. ஸோ டோட்டலை கீழே எழுது, மேலே எத்தனை கோவா எடுத்து வச்சுருக்கோமோ அதை எழுதணும். 4/10. அப்போ 4 எடுத்துட்டேன்னா ரிமைனிங் பேஸ்கெட்டில் எவ்வளோ இருக்கும், 6. அப்போ 6/10. அவுட் ஆஃப் 10 ரிமைனிங் இஸ் 6. யூ டேக்கன் அவுட் 4. ஸோ இது ரெண்டும் ஃப்ராக்ஷனல் பார்ட்டு. ஸோ இதுக்கு ஒரு பேர் இருக்குது, என்ன அப்படின்னா நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். இந்த ஹோல் பார்ட்டை என்ன சொல்கிறோன்னா, இங்கே பாருங்கள், the whole part is denominator, known as denominator, and the collective part is known as numerator. The definition, page number 40, the definition for denominator and numerator. Denominator na enna, denominator is the total number of parts that make up a whole. மொத்தம் எத்தனை இருக்குன்னு நீ சொன்னேன்னா அதுதான் என்னது, denominator. Denominator is the total number. Numerator represents, numerator na enna, what is numerator? Numerator represents the number of equal parts on a whole. எவ்வளவு equal parts நம்ம கலெக்ட் பண்ணுறோமோ அதுதான் numerator. ஸோ ஒரு ஃப்ராக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஃப்ராக்ஷனல் பார்ட் எப்படி எழுதணும்னு தெரியும் நமக்கு. ஸோ அந்த ஃப்ராக்ஷனல் பார்ட்டில் ஹோல் திங் டினோட்ஸ் டினாமினேட்டர். இது என்ன சொல்கிறோம், டினாமினேட்டர்னு சொல்கிறோம். அண்ட் the collective part என்ன சொல்கிறோம், நியூமரேட்டர். ஓகே கிட்ஸ், இதுக்கு பேர், இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர்னு சொல்லணும். ஓகே, டோட்டலாக இருக்கிறது டினாமினேட்டர், எத்தனை கலெக்ட் பண்ணுறோமோ அது நியூமரேட்டர். ஓகே ஓகே, நம்ம இப்போ இந்த சம்மில் பார்ப்போம். ரைட் த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஃபார் த ஃபாலோயிங் நம்பர்ஸ். இங்கே சில ஃப்ராக்ஷனல் பார்ட்ஸ், ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்படி ஃப்ராக்ஷன் பார்ட் எழுதணும்னு தெரியும். ஃப்ராக்ஷனல் பார்ட்டில் இப்போ ஹோல் திங் என்னது, திஸ் ஒன் இஸ் டினாமினேட்டர் அண்ட் திஸ் ஒன் இஸ் நியூமரேட்டர். ஓகே, ஸோ எல்லாத்துலேயும் நியூமரேட்டர் என்ன, டினாமினேட்டர் என்னன்னு எடுத்து எழுதணும். 3/7 கொடுத்தா எப்படி எழுதுவீங்க, நியூமரேட்டர் ஈக்குவல் டு 3, டினாமினேட்டர் ஈக்குவல் டு 7. இங்கே நியூமரேட்டர் என்ன, நியூமரேட்டர் ஈக்குவல் டு 4, டினாமினேட்டர் ஈக்குவல் டு 6. ஸோ இதை எடுத்து எழுதணும். ஓகே ஓகே, இங்கே பார்ப்போம். ஷேட் த பார்ட்ஸ் அக்கார்டிங் டு த நம்பர் அண்ட் ரைட் த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். நியூமரேட்டரில் எத்தனை இருக்குது, எது நியூமரேட்டர் நம்மளுக்கு தெரியும். இதில் நியூமரேட்டர் என்ன, 2 இஸ் த நியூமரேட்டர், 8 இஸ் த டினாமினேட்டர். ஓகே, இதில் ஷேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஷேட் த பார்ட்ஸ் அக்கார்டிங் டு த நம்பர். எவ்வளோ ஷேட் பண்ணணும், எத்தனை இருக்குது, 8 பார்ட்ஸில் 2 பார்ட்ஸை நம்ம ஷேட் பண்ணணும். ஓகே, ஐ எம் யூஸிங் சம் ப்ளூ கலர், யூ கேன் யூஸ் எனி கலர். ஓகே கிட்ஸ், ஸோ எத்தனை பார்ட்ஸ் நம்ம ஷேட் பண்ணணும், 2 parts. Okay, so I am going to use some other color for this, orange color. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 3/4. டோட்டல் எத்தனை, அப்போ இங்கே எழுதுங்க, how many, numerator is 3 and denominator is 4. ஸோ அப்போ எத்தனை ஷேட் பண்ணணும், எத்தனை பார்ட்ஸ் ஷேட் பண்ணணும், 3 parts. ஷேட் 3 parts, 1 2 3. Okay kids, okay, shade 3 parts. So these 10 parts are given, you have to shade 5. Here 4 are given, you have to shade 1. Here 8 are given, you have to shade 3 parts. So these 3 are homework. Okay kids, you have to shade and write the how many numerator,
How many? What is the denominator? You have to write here. Okay. The next one is we are going to see what is half and what is whole and what is half and what is quarter. Okay. So see this paper. Okay. So this is whole. I am going to cut this paper into two halves. எப்படி two halves கட் பண்ண போறேன் பாருங்க. I folded the paper into two halves. இங்க பாரு. இப்போ இந்த பேப்பர்ஸ்ல எத்தனை இருக்குது halves? Okay. So equal halves. Okay. Equal நான் வந்து divide பண்ணிட்டு I am going to cut it. So இப்போ இதை என்ன சொல்லுவோம்? First இருந்ததை என்ன சொன்னோம்? Whole. The entire thing whole சொல்லுவோம். இப்போ இது ரெண்டா கட் பண்ண பிறகு இது என்ன சொல்றோம்? halves or semi. இது என்ன சொல்றாங்க இந்த பார்ட்டை? semi. எத்தனை semi parts கிடைச்சிருக்கு? 2 semi parts கிடைச்சிருக்கு. Again I am going to cut this half into another half. இப்போ இதை வந்து இந்த half ரெண்டா கட் பண்ணேனா ஓகே half. ஸோ இந்த half ரெண்டா கட் பண்ணிட்டேன். ஸோ இதை என்ன சொல்லணும்? இதை வந்து ஹாஃப்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஹாஃப் ரெண்டாக கட் பண்ணி ஹாஃப்னு சொல்லலாம் அல்லது என்ன சொல்லலாம்? செமி. இட் கேன் பி கால்ட் அஸ் ஹாஃப் ஆர் செமின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஹாஃபை ரெண்டாக கட் பண்ணிட்டேன்னா இது என்ன சொல்லலாம்? குவார்ட்டர். ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் குவார்ட்டர். எத்தனை குவார்ட்டர் இருக்குது? 2 குவார்ட்டர் இருக்குது. இதையும் என்ன சொல்லலாம்? குவார்ட்டர். ஓகே. சரி, ஒரு ஹாஃபும் ஒரு குவார்ட்டரும் சேர்ந்து அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது 3/4. இது என்ன சொல்கிறோம்? ஒரு ஹாஃப் இருக்குது. ஹாஃபில் அப்படின்னா எத்தனை இருக்குது? 2 குவார்ட்டர் இருக்குது. இது ஒரு குவார்ட்டர். மொத்தம் சேர்ந்தா 3 quarters. அவுட் ஆஃப் 4 இட் இஸ் 3. இங்கே பாரு 1. இதில் எத்தனை குவார்ட்டர் இருக்குது? இதில் ஆல்ரெடி இதை கட் பண்ணினா 2 வந்துடும். அதான் இதை 3/4ன்னு சொல்லுவாங்க. 3/4. ஓகே. ஸோ இதான் ஹோல் பேப்பர். ரெண்டாக கட் பண்ணேன்னா அதுக்கு பேர் ஹாஃப்ஸ் அல்லது செமி. அந்த ஹாஃபை ரெண்டாக கட் பண்ணால் அது பேர் குவார்ட்டர். 2 equal quarters. இப்போ ஒரு குவார்ட்டரும் ஒரு ஹாஃபும் சேர்ந்ததுன்னா தட் இஸ் 3/4. ஓகே கிட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேப்பரை கட் பண்ணுறது ஈக்குவலாக கட் பண்ணேன்னா இந்த மாதிரி வரும். சரி, இப்போ பார்க்கலாமா? எக்ஸசைஸ் 6.4 கலர் ஆர் ஷேட் ஹாஃப் போர்ஷன் ஆஃப் த ஃபாலோயிங் பிக்சர்ஸ். ஒவ்வொரு பிக்சர்லேயும் ஹாஃப் போர்ஷனை மட்டும் ஷேட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஹாஃப் போர்ஷன் நீ எடுத்துக்கிறணும். ஓகே. இதில் வந்து ஒரு டிவைடட் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரையாங்கிளுக்கு ஒரு ஹாஃபாக கட் பண்ணுறேன், ஹாஃப். இந்த ஹாஃப் எடுத்துக்கலாம் அல்லது ஹரிசாண்டல் ஹாஃப் எடுத்துக்கலாம். நான் வந்து நேராக எடுத்துக்கிறேன் ஹாஃப். இன் எவ்ரி திங் இங்கே வேணால் இப்படி எடுத்துக்கலாமா? ஹரிசாண்டல் ஹாஃப். ஓகே. ஸோ நவ் ஷேட் த ஹாஃப் போர்ஷன். ஹாஃப் போர்ஷனை மட்டும் ஷேட் பண்ண பார்ப்போம். ஸோ இங்கே பாரு, half of the ball. Half of the triangle. Half na enna? 2. 2 பிரிச்சேனா half, 4 பிரிச்சேனா quarter. Okay. So இந்த remaining எல்லாம் நீ ஷேட் பண்ணு homework. So next பாரு, tick the picture that represents semi portion. இதில் எது செமியாக இருக்கோ அதை மட்டும் டிக் பண்ணு. செமினா என்ன? what do you mean by semi? half. 2 இருக்கிறது தான் செமின்னு சொல்கிறோம். ஈக்குவல் பார்ட்ஸாக இது 2 இருக்குது, இது செமி. இது 2வா இருக்குது? இல்லை, இது வந்து குவார்ட்டராக இருக்குது. கொஞ்சம் தான் இருக்குது, இது அதிகமாக இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் செமி. இது பாரு 2 கட் ஆகிருக்கா? இது இன்னும் கொஞ்சம் இங்கே பாதி வரணும். ஓகே. இங்கே வந்து பெருசாக இருக்குது, இது இல்லை. ஸோ இதுவும் ஹாஃப் இல்லை, இது ஹாஃபாக இருக்குது. திஸ் ஒன் ஆல்சோ ஹாஃப். இது ஹாஃபாக இருக்கா? இல்லை. ஸோ ஜஸ்ட் டிக் விச் ஒன்ஸ் ஆர் ஹாஃப். ஓகே கிட்ஸ். இதில் ஏன் ஹாஃப் இல்லை அப்படிங்கிறேன்னா இங்கே பாருங்கள், இந்த சின்ன சர்க்கிள் வந்து இங்கே சின்னதாக இருக்குது, இங்கே பெருசாக இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் ஈக்குவல் ஹாஃப். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், ரைட் அப்ரோப்ரியேட்லி விச் ரெப்ரசன்ஸ் ஹாஃப், குவார்ட்டர், 3/4. நம்மளுக்கு ஹாஃப் தெரியும் இல்லையா? ஹாஃப்னா 2, குவார்ட்டர்னா 4, 3/4னா
4 போர்ஷனில் 3 போர்ஷன் மட்டும் ஷேட் பண்ணியிருந்தா 3/4. பார்ப்போமா, இது எத்தனை இருக்குது? 4. அவுட் ஆஃப் 4 எத்தனை இருக்குது? 1 2 3. அப்போ இது என்னது? 3/4. இது பாருங்கள், இது வந்து குவார்ட்டர், ஏன்னா 1 தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் குவார்ட்டர். இது என்னென்னு எழுதணும்? 3/4ன்னு எழுதக்கூடாது, உங்களுக்கு எழுதி காட்டினேன். ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் 3/4. ஸோ இது என்ன எழுதலாம்? குவார்ட்டர். திஸ் ஒன் இஸ் குவார்ட்டர். ஸோ இது பாருங்கள், 1 2 3 4ல் 1 தான் இருக்குது. ஸோ குவார்ட்டருக்கு க்யூன்னு போடுறேன். ஹாஃப், திஸ் ரெப்ரசன்ட்ஸ் half. ஸோ இதுவும் என்ன? half. இது quarter, Q. This is half. halfனா 3 தான், ரெண்டா பிரிஞ்சா half. இது வந்து 4 parts, 3/4னா 3/4. ஓகே, quarter அப்படிங்கிறது 1/4, அதுதான் quarter. ஓகே, ஸோ இப்போ ஃப்ராக்ஷன்னா என்ன டெஃபினிஷன் பார்க்கலாமா? A fraction is how many parts of a whole. Fraction என்ன? Numerator by denominator, divided portion, collected portion அப்படிங்கிறது தான். இது என்ன? How many parts are parts of a whole. ஒரு ஹோலில் எத்தனை பார்ட்ஸ் இருக்குன்னு சொன்னேன்னா அதுதான் ஃப்ராக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் 4 பார்ட்ஸில் எத்தனை போர்ஷன் நீ ஷேட் பண்ணியிருக்க? 1/4 அப்படின்னு சொன்னேன்னா இதுதான் ஃப்ராக்ஷன். ஓகே, இதுதான் ஃப்ராக்ஷனுக்கு டெஃபினிஷன். ஸோ இங்கே பாரு 6.5, ரைட் த ஃப்ராக்ஷன் ஃபார் த ஷேடட் போர்ஷன் ஆஃப் த கிவன் ஃபிகர். நம்ம இப்போ பார்த்தது தான். எத்தனை இது ஷேட் பண்ணியிருக்காங்க? டோட்டல் எவ்வளவு? ஸோ இதுக்கு டோட்டல் வந்து 4, ஷேடட் 1. இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 8 இருக்குது, ஷேடட் 3, 3/8. இங்கே பார்த்தீங்கன்னா 2/2 4 6, 2/6. ஸோ ரிமைனிங் ஹோம்ஒர்க் எழுது. ஓகே, இதுதான் ஷேடட் போர்ஷன். இங்கே என்ன பண்ண போகிற? இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஷேட் பண்ணு. ஸோ இங்கே 3/4ன்னு இருக்குது. அப்போ எத்தனை போர்ஷன்ஸ் ஷேட் பண்ணணும்? 1 2 3, 3 இது நான் ஷேட் பண்ணிட்டேன். ஸோ மற்றதெல்லாம் நீ ஷேட் பண்ணு. இதில் 5 ஷேட் பண்ணு, இதில் 1 ஷேட் பண்ணு, இதில் 2 ஷேட் பண்ணு. ஓகே ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம லேர்ன் பண்ணுவோம் கிட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஜூம் கிளாஸில் ரிமைனிங் நான் ஒன்று சொல்கிறேன். ஸோ இந்த ஹோம்ஒர்க்லாம் செய்யணும். ஃப்ராக்ஷன் வெரி வெரி ஈஸி. ஓகே, நீ எத்தனை இருக்குது டோட்டல் கவுண்ட் பண்ணுற, அதில் எவ்வளோ ஷேட் பண்ணியிருக்கோமோ அதுதான் ஃப்ராக்ஷனல் பார்ட். ஓகே, ஃபஸ்ட்டு ஈக்குவலாக கட் பண்ண தெரிஞ்சுக்கோ. தட் இஸ் ஈக்குவல் பார்ட்ஸாக கட் பண்ணுறோம், அடுத்து கலெக்ட் பண்ணுறோம் பார்ட்ஸை, அது ஃப்ராக்ஷன். ஓகே, ஸோ என்னென்ன பார்த்துருக்கோம்? ஈக்குவல் பார்ட்ஸை கட் பண்ணுறது பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃப்ராக்ஷன்னா என்னென்னு பார்த்தோம். நொட்டேஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன், நியூமரேட்டர்னா என்ன, டினாமினேட்டர்னா என்னென்னு பார்த்துருக்கோம். ஓகே, அப்புறம் ஹாஃபு, செமி, குவார்ட்டர்னா என்னென்னு பார்த்துருக்கோம். ஓகே ஓகே கிட்ஸ், ஸோ லேர்ன் திஸ் அண்ட் this 6th chapter is over with this. ஓகே, இந்த ஃப்ராக்ஷனல் பார்ட்லேயே வந்து இது வந்து இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் வந்து டினாமினேட்டர் டினாமினேட்டர் ஈக்குவலாக இருந்தால் அதை என்ன சொல்கிறோன்னா லைக் ஃப்ராக்ஷன் சொல்கிறோம். இதில் கிரேட்டர் தேன் லெஸ் தேன் எப்படி எடுக்கணும்னு நான் சொல்லி கொடுத்துறேன். இப்போ இது 1/3 2/3, இதில் ஒரு பார்ட் தான் இருக்குது, இதில் 2 பார்ட்ஸ் இருக்குது. அப்போ எது கிரேட்டர்? ஸோ கிரேட்டர் இப்படி வச்சுக்கோ, கிரேட்டர். இங்கே பாரு 3/4 1/4, விச் ஒன் இஸ் கிரேட்டர்? 3 தான். இது வந்து ஈக்குவலாக இருக்கும்போது நீ மேலே உள்ள நம்பர்ஸை மட்டும் பார்த்தா போதும். எது பெரிய நம்பர்? ஸோ 3 இஸ் பிகர். ஸோ திஸ் இஸ் கிரேட்டர். ஸோ கிரேட்டர் சிம்பிள், லெஸர் சிம்பிள் பார்த்துக்கோ. கிரேட்டர் வந்து இந்த ப்ராட் எண்டு எது இருக்கோ அதுதான் பெரிய நம்பர், இந்த ஸ்மால் நேரோ எண்டாக இருக்கிறது சின்ன நம்பர். ஓகே, ஸோ சர்க்கிளில் கிரேட்டர் ஃப்ராக்ஷன்ஸ்ன்னு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீ சிம்பிள் போட்டுக்கோ. எது கிரேட்டர்? இதில் 2/3. இதில் எது கிரேட்டர்? 3/4. ஸோ இதில் கிரேட்டரை நீ இது பண்ணு. ஓகே, ஸோ இங்கே பாரு டிக் த ஸ்மாலர் ஃப்ராக்சர். ஸோ ஃப்ராக்ஷனில் இது ஸ்மாலர். இப்போ பாரு இதில் 3 இருக்குது, 3/4 இது 1/4. இதில் 3 இருக்குது. நியூமரேட்டரை மட்டும் நீ பாரு, டினாமினேட்டர் பார்க்காத. டினாமினேட்டர் ரெண்டுக்குமே ஈக்குவல்.
ஸோ இது ரெண்டில் எது ஸ்மாலர்? இதை பார்த்து தான் ஸ்மாலராக இருக்குது. இது ரெண்டில் எது ஸ்மாலர்? திஸ் ஒன் இஸ் ஸ்மாலர். ஓகே கிட்ஸ், ஸோ இந்த ஃப்ராக்ஷன் இப்படி எழுத தெரியணும், அதுக்கப்புறம் கம்பேர் பண்ண தெரியணும். ஓகே கிட்ஸ், ஓகே, தேங்க்யூ, டேக் கேர், பி சேஃப்.